ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவரின் உலகம். இன்றைக்கி வீட்டுக்காரங்களுக்கும் வேலை கிடையாது, பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் லீவு. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம். அப்போது சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே எழும்பலாம் அப்படின்ட்டு தான் நான் எழும்பும்போது இன்றைக்கி 8:15 போல் ஆயிடுச்சு. எனக்கும் என்னென்னா 10 மணிக்கு வேலைக்கும் போகணும், அதே நேரம் நம்ம வீட்லேயும் சாப்பாடு எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு தான் நேரம் ஆனதுனால சரி நம்ம ஈஸியாட்டு ரசமும் வச்சு உருளைக்கிழங்கும் பல்லாரியும் போட்டு வதக்கி எடுக்கலான்ட்டு ரசத்துக்கு ஒவ்வொன்றாட்டு ரெடி பண்ணேன். லேட் ஆகிட்டா, அதனால தான் சரி இன்னைக்கு நம்ம பாலை ஒரு அடுப்பில் போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் குக்கரில் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் ரசத்துக்கு செய்யறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றாட்டு வதக்கிக்கிட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி ரசம் வைப்பேன். இன்றைக்கி நிறைய தக்காளி பழம் போட்டு பொடி, இந்த ஆச்சி ரசப்பொடி அதுதான் போட்டு இன்றைக்கி ரசம் வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து ரசமும் கிட்டத்தட்ட காயக்கூடிய நேரமும் ஆச்சு. காப்பியும் போட்டு பொறுமையாட்டு இருந்து டீயை போட்டு குடிச்சிக்கிட்டு சரி அடுத்து இனி கூட்டு வைக்கணும். ரசம் வச்சாச்சு, இனி கூட்டு வச்சு காலையில் டிஃபனுக்கு வைக்கணுமேண்டு டிஃபனுக்கு மேகி, கூட்டுக்கு உருளைக்கிழங்கு வதக்கி வைக்கணும். அதை தான் சரி 2 அடுப்புலையுமாட்டு போட்டு ஒவ்வொன்றாட்டு மாறி மாறி செஞ்சேன். மேகி என்னென்னா நானும் என் பையனை சக்தி மாலை போட்டிருக்கனால பையன் முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் பையனுக்கு மட்டும் ஒரு 2 கரண்டி மேகியை தனியாட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கும் என் பாப்பாவுக்கும் கொடுக்கணுன்ட்டு ஒரு 3 முட்டையும் விட்டு மேகியை கிண்டி தனியாட்டு எடுத்துட்டேன். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு மசாலா கூட்டு அடுத்து ரெடி ஆயிட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு சோறு, ரசம், மசாலா கறி, அதுக்கடுத்து சேமியா, மேகி. பாய்.